லீனாவின் கணித கூடத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். நம்ம கணித கூடத்தின் நோக்கமே மாணவர்கள் கணிதத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதன் மீதான ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் என்பதே. இந்த பதிவில் நாம் முன் வகுப்பில் பயின்ற எண் வகைகளை பற்றியும் தற்போது 8ஆம் வகுப்பில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட எண் வகையான விகிதமுறு எண்களை பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலாவதாக இயல் எண்கள். ஏன் இயல் எண்கள் முதலாவது அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் சாக்லேட்ஸ் தர்றேன், இதில் எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லுங்கள் பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் எதுலேருந்து என்ன ஆரம்பிப்பீங்க? 1, 2, 3 அப்படி தானே என்ன ஆரம்பிப்பீங்க. அப்போ 1லேருந்து ஆரம்பித்து முடிவில்லாமல் போகிறதா என்னது அப்படின்னா இயல் எண்கள். இதை நம்ம எண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுனால இதுக்கு எண்ணும் எண்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இயல் எண்களை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் நம்பர்ஸோட முதல் எழுத்தான எண்ணை தான் இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1லேருந்து ஆரம்பித்து முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 1ஐ தவிர்த்து அனைத்து எண்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா முன்னியும் இருக்கும் தொடரியும் இருக்கும். ஆனால் 1க்கு மாத்திரம் என்ன இருக்காது அப்படின்னா முன்னி இருக்காது. ஏன்னா 1ல் தானே ஆரம்பிக்குது, முன்னி இருக்காது. ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா தொடரி இருக்கும். அதாவது இயல் எண்கள் அப்படிங்கிறது ஒரு புள்ளியில் ஆரம்பித்து முடிவில்லாமல் போய்கிட்டு இருக்க ஒரு கதிர் மாதிரி. இந்த இயல் எண்களை பொறுத்தளவுக்கு எண்ணும் எண்கள் அப்படிங்கிற சிறப்பு பேர் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது படித்தது என்னது, முன்வகுப்பில் படித்தது என்னது அப்படின்னா முழு எண்கள். இந்த முழு எண்களோட தேவை நம்மளுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 லட்டு கொடுத்து சாப்பிடுங்க பாப்பான்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேரும் சேர்ந்து எல்லா லட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை லட்டு இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்போ அந்த ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத எப்படி குறிக்கிறது? இதவே நம்ம முன்னோர்கள் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறைவன் முன்னாடி அனைவரும் சூனியமே, அதாவது இறைவன் முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லோரும் வாயில் சொல்லிடலாம், ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கணும்ல. அப்படி ஒரு வரி வடிவம் கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம இந்தியர்கள். நம்ம பெருமையோடு சொல்லிக்கிறது என்னது அப்படின்னா நம்ம இந்தியர்கள் தான் பூஜ்யத்துக்கான வரி வடிவத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறது. இந்த முழு எண்கள் அப்போ எதுலேருந்து ஆரம்பிக்குது? பூஜ்யத்துலேருந்து ஆரம்பித்து முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எப்படி அதுங்க 1லேருந்து ஆரம்பிச்சிச்சோ அப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பூஜ்யத்துலேருந்து ஆரம்பித்து கதிர் மாதிரி முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது. தொடக்க புள்ளி இருக்குது, முடிவு புள்ளி என்ன செய்யாது? முடிவு புள்ளி இருக்காது. 0வை தவிர்த்து பூஜ்யத்தை தவிர்த்து அனைத்து எண்களுக்கும் முன்னி தொடரி இருக்கும். பூஜ்யத்துக்கு மாத்திரம் என்ன இருக்காது? முன்னி இருக்காது, ஆனால் தொடரி இருக்கும். இதுதான் முழு எண்கள். முழு எண்களுக்கு இப்போ நம்ம இயல் எண்கள் படித்தாச்சு, முழு எண்கள் படித்தாச்சு. இதற்கு அடுத்ததாக மனிதனோட தேவைகள் எண்களுக்கான பயன்பாடுகள் அதிகரிக்கிறப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கூட்டலுக்கு இப்போ இந்த முழு எண்கள் எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு முழு எண்களே கிடைச்சிரும். அடுத்த கட்டமான கழித்தலுக்குன்னு வர்றப்ப இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா 3லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருது. சரி, இப்போ 2லேருந்து 3 போகுமா, போக வைக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்கிறப்ப இதன் விளைவாக உருவானதான் என்னது அப்படின்னா முழுக்கள். 2லேருந்து 3 போச்சுன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு தேவை ஏற்படுறப்ப தான் -1. -1ங்கிறது என்னது? இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இது என்னது அப்படின்னா குறை எண்கள். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறை எண்கள் அப்படிங்கிற கான்செப்டில் வர்றோம். அதாவது முழுக்கள் அப்படிங்கிறது 0, மிகை எண்கள், குறை எண்கள் இவை எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் என்னது அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை லாட்டின் வார்த்தை இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க. அந்த லாட்டினில் இன்டீஜர்ஸ் இசட் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கும். அதனால் முழுக்களை இசட் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறிக்கிறாங்க. அப்போ கழித்தலின் தேவையை பூர்த்தி செய்கிறது எது அப்படின்னா முழுக்கள் தான். இந்த முழுக்கள் என்ன செய்யுது அப்படின்னா இருபுறமும் முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இந்த சைடும் முடிவு இருக்காது, இந்த பக்கம் என்ன இருக்காது அப்படின்னா முடிவு இருக்காது. அப்போ மையத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். அப்போ மையத்தில் 0 வச்சு இருபுறமும் முடிவு இல்லாமல் போய்கிட்டு இருக்க எண்களின் தொகுப்புக்கு பேர் தான் முழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த முழுக்களை பொறுத்தளவுக்கு முடிவு இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறது சரி. எங்களோட அமைவிடம்னு பார்க்குறப்ப ஒரு எண் இப்போ இந்த இடத்துல 1 இருக்குது அப்படின்னா அதுக்கு சம தொலைவில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா -1 இருக்குமா. அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு எண்ணும் அதனுடைய எதிர் எண்ணும் எப்படி இருக்கும் அப்படின்னா சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட்.
ஒரு எண்ணும் அதனுடைய எதிர் எண்ணும் 0லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சமத்தொலைவில் இருக்கும். சரி, இது வந்து இப்போ தான் நம்ம இதை பற்றி நம்ம இந்திய வரலாறுல இதை பற்றி என்னமாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா நம்ம பாடப்பகுதியில் இருக்குது. NMMSல கூட இதை பற்றி கேள்விகள்லாம் கேட்கலாம். என்னது அப்படின்னா நம்மளுடைய 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கணிதவியலாளரான பிரம்மகுப்தர் அவருடைய நூலான பிரம்மஸ்புட சுத்தாந்தா அப்படிங்கிற நூலில் வந்து முழுக்களை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அவர் 0 பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு, மிகை எண்களை வருமானம் அப்படின்னும் குறை எண்களை கடன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ சேமிப்பு அப்படிங்கிறப்ப அது வந்து மிகை எண்களாகவும், கடன் அப்படிங்கிறப்ப அது வந்து குறை எண்களாகவும் வந்திருக்கு. இதை வந்து பிரம்மகுப்தர் தன்னுடைய நூலான பிரம்மஸ்புட சுத்தாந்தால 7ஆம் நூற்றாண்டில் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா குறிப்பிட்டிருக்காரு. சரி, இதோட நம்ம எண்களுக்கான தேவைகள் நிறைவு பெற்றுச்சா அப்படின்னா அதான் கிடையாது. மண்ணுடைய தேவையும் தேடலும் போய்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ கழிக்கிறப்ப கழித்தலின் செயல்பாடை வந்து இது பூர்த்தி செஞ்சிருச்சு. பெருக்கலின் செயல்பாடு எந்த இறைங்களை எடுத்து பெருக்கினாலும் அதனுடைய தேவையை வந்து முழுக்கள் என்ன செய்யும் அப்படின்னா பூர்த்தி செய்யும். வகுத்தல் செயல்பாடு அப்படின்னு வர்றப்ப வகுத்தல் எதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மனிதன் வந்து அந்த காலத்தில் குழுவாக வாழ்கிறப்ப பங்கிட்டு உண்ணும் பண்பு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ பங்கிடுதல் அப்படின்னாலே அங்கே வந்து முதன்மையான இடம்பெறுவது எது அப்படின்னா வகுத்தல். இப்போ ஒரு பொருளை வந்து சமமாக பங்கிட்டு கொடுக்குறதா வகுத்தல். ஒரு 4 பொருள் வச்சுருக்கோம். ஒரு 4 பொருளை வந்து நம்ம வந்து 4 பேருக்கு சமமாக பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம், ஆளுக்கு ஒவ்வொரு பொருளாக கொடுத்துடலாம். இதே இது வந்து நம்மக்கிட்ட 5 பொருள் இருக்குது, இதை 2 பேருக்கு கொடுத்தாலே போதும். அப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப கிடைச்சதான் என்னது அப்படின்னா இந்த விகிதமுறு எண்கள். அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன வரும் அப்படின்னா இதை வகுத்தா 2.5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ இதோட தேவை எங்கே வந்துச்சு அப்படின்னா விகிதமுறு எண்களுக்கு நம்மளுக்கு வந்துச்சு. அப்போ வகுத்தலின் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்மளுக்கு கிடைக்கப்பட்டதா விகிதமுறு எண்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இதை வகுத்தலின் தேவை எப்படி பூர்த்தி செய்தோ அதே மாதிரி மிக நுண்ணிய எண்கள், அதாவது 10ல் 1 பங்கு, 10ல் 1 பங்கு, 100ல் 1 பங்கு, இது மாதிரி மிக நுண்ணிய அளவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் நமக்கு விகிதமுறு எண்கள் வந்து பெரும் உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விகிதமுறு எண்கள் இதை பற்றி தான் நம்ம 8ஆவதுல வந்து முழுவதுமாக முதல் பயிற்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ விகிதமுறு எண்களை வந்து என்ன ஆங்கில எழுத்தில் குறிக்கிறாங்க அப்படின்னா Q அப்படிங்கிற ஆங்கில எழுத்தில் குறிக்கிறாங்க. இதை ஏன் Q அப்படின்னு குறிக்கிறாங்க அப்படின்னா Q அப்படின்னா கோஷன்ட். கோஷன்ட் அப்படின்னாலே விகிதம், அதாவது ஒரு எண் வந்து பகுதியாகவும் தொகுதியாகவும் இருக்கணும். A/B அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய எண்களை தான் விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு வரையறை என்னது அப்படின்னா அந்த பகுதி என்ன செய்யக்கூடாது, எக்காரணம் கொண்டும் 0 இருக்கக்கூடாது. அதாவது விகிதமுறு எண்கள் அப்படின்னாலே பகுதியும் தொகுதியும் உள்ளடக்கிய எண்கள். இதில் அந்த பகுதி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா 0 மாத்திரம் எக்காரணம் கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா 0 கொண்டு எந்த ஒரு எண்ணையும் வகுக்க முடியாது, வரையறுக்க முடியாதது. அதனால் 0 தவிர்த்து அனைத்து எண்களையும் பகுதிகளாக கொண்ட எண்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விகிதமுறு எண்கள் எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா குறை பின்னம், குறை எண்கள், குறை பின்னம், 0, மிகை பின்னம், மிகை எண்கள், இவை எல்லாற்றையும் உள்ளடக்கி இருக்கதா என்னது அப்படின்னா விகிதமுறு எண்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், -3 அப்படிங்கிறது வந்து என்ன, இது ஒரு முழுக்கள் தானே, இதை எப்படி இதுக்கு வந்து பகுதி இருக்கா, வெறும் தொகுதி மாத்திரம் தானே இருக்குது, இதை எப்படி நீங்கள் வந்து விகிதமுறு எண்கள்னு சொல்கிறீங்க, விகிதமுறு எண்கள்லாம் எப்படி இருக்கணும், பகுதியும் தொகுதி இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே அப்போ நீங்கள் யோசிக்கலாம். இப்போ -3ன்னு எடுக்கிறப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், /1ன்னு போட்டுக்கலாமா. அனைத்து முழுக்களையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பகுதி ஒன்றை கொண்ட பின்னங்களாக நம்மளால் எழுத முடியும். அனைத்து முழுவையும் பகுதி ஒன்றை கொண்ட பின்னங்களாக நம்மளால் எழுத முடியும். அப்போ அனைத்து முழுக்களையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும்தான் விகிதமுறு எண்களா, வேறு விகிதமுறு எண்களுக்கு வேறு என்னென்ன வரையறைக்குட்பட்டு வேறு எந்த எண்களை நம்ம விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விகிதமுறு எண்கள் அப்படின்னா முழுவதுமாக வகுபடணும். இப்போ 1/2 நம்மளுக்கு தெரியும் அரை, இந்த அரையோட மதிப்பு என்னது 0.5. அப்போ அரையோட மதிப்பு வந்து 0.5ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த 1 வந்து 2ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 0.5ங்கிற மதிப்பு கிடைக்கிது, முடிஞ்சிருது. அந்த வகுத்தல் வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா முடிஞ்சிருது. காலோட மதிப்பு என்னது 0.1 அப்படின்னா 0.25. அப்போ 0.25 அப்படின்னா அது கால் அப்படின்னு இதை நம்ம வகுத்து என்ன செஞ்சிடறோம், முடிச்சிடுறோம். இப்போ 10 வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா 2ஆல் வகுக்கிறோம். அப்போ O2 2, I2 10 அப்படி வகுத்து அந்த வகுத்தல் பலன் முழுவதுமாக முடிஞ்சிருதா, இங்கே தொடர்ச்சியே போகாது. அப்போ முழுவதுமாக வகுக்கப்பட்ட பின்னங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். முழுவதுமாக வகுக்கப்பட்ட பின்னம் மாத்திரம்தான்
இது மாதிரி விகிதமுறு எண்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ 1/9ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். 1/9. இந்த 1 வந்து 9ஆல் நான் வகுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.1111 அப்படின்னு சொல்லி நீண்டுக்கிட்டே போகும். அப்படி போகிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து எண்கள் வந்து முடியாது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொடரும் முடிவுறா தசம எண் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 0.1 போட்டு இந்த 1 தானே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து நம்ம 1 பார் அது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம். அப்போ ஒரு எண்ணை வந்து முழுவதுமாக வகுத்தா விகிதமுறு எண், அப்படி ஒரு எண் முழுவதுமாக வகுபடாமல் தொடர்ச்சியாக நீட்சியாக போய்கிட்டே இருந்தாலும் அதுவும் என்ன எண்? விகிதமுறு எண் தான். ஆனால் வந்த எண்ணை என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 20/3ன்னு ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம 3ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6.666ன்னு போய்கிட்டே இருக்கா. அப்போ இது என்ன எண்? தொடரும் முடிவுறா தசம எண். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6.6 போட்டு மேலே ஒரு பார். இந்த பார் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 6ங்கிற எண் வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதா இந்த 6 அப்படிங்கிற பார். அடுத்து நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னா இன்னும் சில உதாரணங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் தான் வரணுமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதில் பார்த்துக்கோங்க 64332. இந்த 6432 மாதிரி இங்கேயும் பாருங்கள் 6432 வருதா. அடுத்து பாருங்கள் 6432. அப்போ ஒரே எண் தான் தொடர்ச்சியாக வரணுங்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எண் வரிசை அது வந்து சுழற்சி முறையில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுழலும் முடிவுறா தசம எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சுழலும் முடிவுறா தசம எண்களும் விகிதமுறு எண்களுக்குள்ளே தான் அடங்குது. இப்போ இந்த டெசிமல் இந்த புள்ளிக்கு முன்னாடி தசமத்துக்கு முன்னாடி எந்த எண் வந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. அது தொடர்ச்சியாக இருக்கணும், முடிவுட்டு இருக்கணும், அதை பற்றி நம்மளுக்கு பேச்சு கிடையாது. இந்த தசமத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எண்கள் தான் நம்ம எப்போ இருக்குன்னு பார்க்குறோம். இப்படி தொடர்ச்சியாக தான் வரணும், ஆரம்பத்துலேருந்தே தொடர்ச்சியாக தான் வரணுங்கிறது கிடையாது. இப்போ அடுத்து இருக்க உதாரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 435 435 435ன்னு தொடர்ச்சியாக வருது. இப்போ இதுக்கு அடுத்து இருக்க உதாரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 6 7 6 3 4 இப்படின்னு ஒரு 4 எண் வந்துருச்சு. இந்த 7 6 3 4 அப்படிங்கிற அந்த 4 எண்களுக்கு அப்புறம்தான் 1 3 1 3 1 3 1 3 1 3ன்னு எண்கள் வந்து தொடர்ச்சியாக வருது. அப்போ ஆரம்பத்துலேருந்தே இது மாதிரி தொடர்ச்சியாக வரணுங்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ச்சியற்று வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்தாலும் அதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம் அப்படின்னா விகிதமுறு எண் அப்படின்னு தான் சொல்கிறோம். இவை அனைத்தையுமே சுழலும் முடிவுறா தசம எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. விகிதமுறு எண்கள் அப்படின்னா Q அப்படிங்கிற ஆங்கில எழுத்தில் குறிக்கிறோம். எவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா 0, குறை பின்னம், குறை முழுக்கள், மிகை பின்னம், மிகை முழுக்கள் இவை அனைத்தையும் உள்ளடக்கி இருக்குது. இது மட்டுமான்னு கேட்டால் முடிவுறு பின்னங்கள், அதாவது வகுத்தா முடியக்கூடிய பின்னங்கள், வகுத்தா முடியாமல் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்க பின்னங்கள், அதில் வந்த நம்பரே வரணுங்கிறது கிடையாது. ஒரு சுழற்சி முறையில் தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்கள், ஆரம்பத்தில் வேறு எண்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சி இல்லாமல் வந்துட்டு அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்களை நம்ம என்ன தான் சொல்கிறோம் அப்படின்னா சுழலும் முடிவுறா தசம எண்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ எல்லா பின்னத்தையுமே நம்ம வந்து சுழலும் எல்லா முடிவுறா தசம எண்கள், விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லிடலாமா? அனைத்து பின்னங்களுமே, அனைத்து பகுதி தொகுதியை கொண்ட எண்களுமே விகிதமுறு எண்களா அப்படின்னா கிடையாது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம 9ஆம் வகுப்பில் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட் அப்படின்னா இது சுழலும் முறையில் வராது. இப்போ பையோட மதிப்பு வந்து 22/7. பை வந்து ஒரு விகிதமுறா எண், ஆனால் 22/7ங்கிற பகுதி தொகுதி வந்து ஒரு விகிதமுறு எண். இந்த பையோட மதிப்பு வந்து 3.14, 1, 5, 9, 2, 6, 5, 3, 5, 8 எந்த இடத்துலையாவது பாருங்கள், எங்கேயாவது ஒரு தொடர் வரிசை இருக்கா? வந்த வரிசையை திரும்ப வர்ற மாதிரி, வந்த எண்களை திரும்ப வர்ற மாதிரி, இதை வந்து நீங்கள் ஒரு 1000 நம்பர் கண்டுபிடிச்சா கூட, 1000 எண்கள் வர்ற மாதிரி வகுத்தா கூட எந்த இடத்துலையும் ஒரு சுழற்சி முறை வராது. அதே மாதிரி √2ஓட மதிப்பு எடுத்துக்கோங்க. 1.414, 2, 1, 3, 5, 6, 2 இது மாதிரி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே சுழலும் தன்மை இல்லாமல் தொடர்ச்சியற்று வரக்கூடிய அனைத்து எண்களையும் நம்ம என்ன எண்கள்னு சொல்கிறோம்? விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். சரி மாணவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்.